எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு கலர். ஆமா, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட் கலர். குத்துது. என்ன வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியாததா ப்ரோ? மான்ஸ்டர், மிஸ்டர் மான்ஸ்டருக்கு தெரியாததா? கிரஸ்டட் ஈகர். ப்ளீஸ் ப்ளீஸ். கை தட்டுங்க. ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க ஜூப்ளிஸ் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பெட்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஜூப்ளிஸ் நிறைய வாட்டி நம்ம வந்திருப்போம், வீடியோவும் பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா புதுசா அவங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ பண்றோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்தேன், டிடிஎஃப் வீடியோலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வைரல் ஆனீங்க. அதுக்கப்புறம் ஷாப் பக்கம் ஆளை காணும். என்ன ஷாப் ஆக்சுவலா வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணிட்டு வீடியோ கொடுக்கலாம், அது வரைக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு இருந்தோம். அதனால தான் வீடியோஸ் எதுவுமே கொடுக்கல யாருக்குமே. இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்து யார் வேணாலும் வந்து வீடியோ. ஓகே, இந்த புது ஷாப்ல நம்ம தானே ஃபர்ஸ்ட் வீடியோ? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் நாங்களே வீடியோ போடல. சூப்பருங்க. நீங்களும் ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, அப்படியே சொல்லிடுங்க. ஜூப்ளிஸ்ட்னு நமக்கு சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். புது அப்டேட்டும் இருக்கு. ஓகே, நிறைய அப்டேட்டும் இருக்கு. நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சமா இருக்கு. இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல இதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோஸும் போடலாம். சரிங்களா? நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வரும். என்னென்ன இருக்குன்னு காட்டுறீங்களா? இது வந்து அல்பினோ சாஃப்ட் ஷெல் டர்ட்டில்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல டர்ட்டில், டாடாய்ஸ், அந்த மாதிரி இது வந்து டர்ட்டில் வெரைட்டி. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த மாதிரி சாண்ட் போட்டோம்னா அதுக்குள்ள போய் ஹைட் ஆகி இருந்துப்பானுங்க. இதுக்குள்ள ரெண்டு இருக்கா, ஒன்னு இருக்கா? இதுல ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. சாண்டுக்குள்ள, ஆமா, சாண்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான், இவங்க வெளியில ஒருத்தர் இருக்கான். இவங்க வந்து ட்ரை வார்ம்ஸ் சாப்பிடுவாங்க, பிளட் வார்ம்ஸ் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு நிறைய பெல்லட்ஸ் இருக்கு, டர்ட்டில் பெல்லட்ஸ். ஓகே, ஃபில்ட்ரேஷன் போட்டிங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு வார்ம் லைட், அதாவது அவங்களுக்கு ஹீட் தர மாதிரி ஒரு லைட் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இப்போ மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதோட லைஃப் எப்படி வரும்? லைஃப் 13 to 15 இயர்ஸ். சைஸ் வந்து மேல் ஒரு 7 இன்ச் வளரும், ஃபீமேல் வந்து 14 இன்ச் வளரும். ஓகே, சூப்பர்ங்க. ஒன்னு மண்ணுக்குள்ளே இருக்கலாம்னா? ஆமா, மண்ணுக்குள்ள இருக்காங்க ஒருத்தங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. வாவ், அது பின்னாடி இருக்கான், கரெக்ட்டா ஃபில்டருக்கு கீழ இருக்கான். எங்க பார்க்கலாம். இங்க வாவ், அந்த கார்னர்ல இருக்கான். அது இருக்கான் பாருங்க. ஓகே, அவங்க அந்த கலருக்கு ஏத்த மாதிரி போட்டாலே இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ நீங்க வேற கலர் சாண்ட் போட்டிருந்தீங்கன்னா மேபி சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த கலர்ன்றதுனால தெரியல. ஓகே, அழகா இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துடலாமா? இது பேர் மில்க் ஸ்னேக். எஸ், மில்க் ஸ்னேக். அதாவது கார்ன் ஸ்னேக் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டியா இருக்க பாம்பு, ஸ்பீடா ஓடுற பாம்பு, அந்த வெரைட்டில வருவாங்க. ரொம்ப துருன்னு இருப்பாங்க. 0 பைட் தானே இவங்க? 0 பைட் தான். அவ்வளோ சீக்கிரம் எந்த ஸ்னேக்கும் நம்மள அட்டாக் பண்ணாது. நாய் கடிச்சது சரியா போயிடுச்சா? சரியாயிடுச்சு ப்ரோ. அதை வச்சு ஒரு எபிசோடே போட்டீங்க. சைஸ் என்னதுங்க? 3 to 4 feet வளரும். இதோட சைஸ் ஆக்சுவலா. என்ன ஃபீட் பண்றீங்க இப்போ வரைக்கும்? இப்போ வந்து குட்டி பிங்கிஸ் வந்து இருக்குல்ல, லைக் மைஸோட குட்டி. ஆமா, பிறந்த குட்டிங்க. அவங்கள வந்து இவங்களுக்கு இப்போதைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வளர வளர நம்ம பைத்தான் போடுற மாதிரி சைஸ் மாத்தி ரொம்ப அழகா இருக்கும். பொம்மை மாதிரி இருக்கும், ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்காது. ஆக்சுவலா இந்த கலர்ல ஒன்னு வெசர் பாம்பும் இருக்கும், பாத்துருக்கீங்களா? இருக்கு. ஆனா அதான் சொல்றேன்ல, பாம்பு வந்து நம்மள அட்டாக் பண்ணணும்ன்ற நோக்கமே கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் நம்மள கடிக்க போறது கிடையாது. அதனால தைரியமா நம்ம வளர்க்கலாம். பாய்சன் ஸ்னேக்கும் இருக்கு, சேம் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்க சொல்றது கலர்லாம். ஆனா அது வேற, இது வேற. ரொம்ப யூனிக்கா இருக்கு கலர். ஆமா, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட் கலரு ஃபுல் ரெட்டா வரும், ரெட் ஆரஞ்சு மட்டும் வரும். கிங் ஸ்னேக் இருக்கும், சேம் இதே மாதிரி தான் இருக்கும். கிங் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அது. ஓகே, அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. சரி, இதை விட்டு வேற பார்க்கலாமா? இது இக்வானா தானே? இது வந்து பேபி இக்வானா. நம்ம கிட்ட இது வரைக்கும் பெரிய சைஸ் தானே பார்த்திருப்பீங்க. ஆமா, இது வந்து குட்டி, திருப்பி நாங்க வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம். குட்டின்றதுனால ரொம்ப பயப்படுவாங்க.
ஸோ நம்ம ரொம்ப இந்த மாதிரி பண்ணும்போது எடுத்து ஹேண்டில் பண்ணாம ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஓகே. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது வந்து பேபி இகுவானா, டார்க் கிரீன் கலர்ல இருக்கும், ஹைப்பர் கிரீன்னு சொல்லுவாங்க இந்த கலர். இது என்ன ஃபீட் பண்றீங்க அதுக்கு? இவங்களுக்கு இப்போ குட்டி குட்டி லைக் கேரட் இருக்குல்ல, அதை சீவி போடணும் குட்டின்றதுனால. நல்லா சாப்பிடுவாங்க. பியூர் வெஜிடேரியன்ல? பியூர் வெஜிடேரியன். அதாவது ரெப்டைல்லயே வெஜிடேரியனா இருக்க ஒரு ஸ்பீஷிஸ்னா இகுவானா. இவங்க கூட வந்து ஒரு பர்டிகுலர் இவங்கள விடலாம், லைக் டர்ட்டில், டாட்டாய்ஸ், இவங்க குட்டி பான் செட் பண்ணி ஃபிஷஸ் போடலாம். எதையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க தான் ரொம்ப பெருசா வளருவாங்க, லைக் 7 feet மேல வளருவாங்க. பியூர் வெஜிடேரியன். நான் இதோடைய பெரிய சைஸ் கிடைச்சதுன்னா நான் நடுவுல வீடியோ உங்களுக்கு கூப்பிடுறேன் நெக்ஸ்ட் டைம். அதுல வந்து ஆக்சுவலா நிறைய கலர்ஸ் இருக்கு. எல்லோ, அல்பினோ, ஓஷன் ப்ளூ, ரெட், ஆரஞ்சு, நிறைய கலர்ஸ் இருக்கு. கிரீன் தான் பேசிக்கான கலரு. கிரீன் வந்து ரேட் கம்மியா இருக்கும் மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. கிரீன் ரேட் அதிகம். என்ன கட்ட போறீங்க? இது வந்து கிரெஸ்டட் கெக்கோ. ஆல்ரெடி நம்ம கெக்கோ பார்த்திருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோல. அது வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அது லெப்பர்ட் கெக்கோ. இது வந்து கிரெஸ்டட் கெக்கோ. ஓகே. இல்ல சிங்கிள் பீஸ் இருக்கா? இப்போதைக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்கு. சோல்ட் ஆயிடுச்சு. மொத்தம் 3 வந்தது. ஆக்சுவலா இது வந்து கெக்கோன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரெஸ்டட் கெக்கோ. ஓகே. லாஸ்ட் டைம் பார்த்தது ஃபேட் லைக் லெப்பர்ட் கெக்கோ. இது வந்து கிரெஸ்டட் கெக்கோ. அதாவது நம்ம ஊர் மரபல்லி இருக்கு இல்லையா, அதுவே பெரிய சைஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருப்பாங்க. ஆனா மரபல்லி கிட்ட நம்ம பழக முடியாது. இவனுங்க கிட்ட பழகலாம். இவங்களோட கை எப்படி இருக்கும்னா இங்க ஜூம் ஃப்ராக் மாதிரி, ஃப்ராக் மாதிரி. எஸ். அதனால ஜம்ப் கூட அதிகமா பண்ணுவாங்க. கண்ணாடி மேலேயே ஏறுவாங்க, அந்த அளவுக்கு grip இருக்கும். நான் இது செட்டப் பண்ணிட்டு வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? இவங்களுக்கு செமையா செட்டப் பண்ணலாம். லாஸ்ட் டைம் பார்த்த கெக்கோ வந்து ரொம்ப கியூட்டா இருப்பானுங்க. இவனுக்கு ஆனா கொஞ்சம் நெகம்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. அந்த கெக்கோ அளவுக்கு பழகல இன்னும் எங்க கிட்ட. மேபி பழகுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து கிரீன் கலர் மேல இருக்கு இல்லையா, ஓலிவ் கிரீன் கலர்ல இருக்கு. இது மேல, இது மேல இந்த இடம் வந்து ஆஃப் ஒயிட் கலர். கையில எல்லாம் எடுக்கலாம், ஆனா ரொம்ப ஜம்ப் பண்றாங்க. சரி, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச பெட்டு கெக்கோ. நல்லா ஜூம் பண்ணி பாருங்க இந்த இடம்லாம். இந்த கோடு மாதிரி வருது இல்லையா, ஆமா டைனோசருக்கு வரும் பாத்தீங்களா? எஸ், அதனால தான் அது பேர் கிரெஸ்டட் கெக்கோ. லாஸ்ட் டைம் இருந்த கெக்கோ எவ்வளவு சமத்தா இருந்தாங்க. ஆமா பாருங்க, குதிக்கிறான் அந்த மாதிரி. பியூர் நான் வெஜ் இல்ல இவரு. இவங்களுக்கு இது ரோச்சஸ் போடலாம். ரோச்சஸ் நம்மளே பண்றோம், சேல்ஸ் பண்றோம். ரோச்சஸ் போடலாம், சூப்பர் வார்ம்ஸ், மீல் வார்ம்ஸ் எல்லாமே நம்மளே சேல்ஸ் பண்றோம். ஸோ அது வேணுனாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம். இன்செக்ட் தான் சாப்பிடுவாங்க இவங்க. சரி, க்ளோஸ் பண்ணிடுங்க அவரை. என்ன வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியாததா ப்ரோ? மான்ஸ்டர், மிஸ்டர் மான்ஸ்டருக்கு தெரியாததா? இல்ல, மேல ஒரு மங்கி காமிச்சா அது பொம்மைன்னு சொன்னீங்க. இதையும் பொம்மை மாதிரி வச்சிருக்கீங்க. பைத்தான் ப்ரோ, நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்ததுல சேம் அதே தான். கொஞ்சம் வளர்ந்துருப்பா ஃபர்ஸ்ட்டை விட. ஓ வாவ், தெரியுதா சைஸ்? தெரியுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருந்தா இப்போ இவ்வளவு வளர்ந்துருக்கு. ரொம்ப பெருசாயிடுச்சு. நல்ல பெருசாயிருக்கு. அத பார்த்து பயந்ததே இல்லல்ல? எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன் பயப்படணும்? இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு கடிக்க கூட ட்ரை பண்ணது கிடையாது. ஃபீடிங் நம்ம கரெக்டா போட்டுருந்தோம். ஒரு தெரியாம ஒரு 5 days 7 days கிட்ட எல்லாம் லேட் பண்ணியிருக்கேன். அப்பயுமே வந்து ஆஷாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பா. இது வரைக்கும் அதான் எந்த பைத்தானுமே அப்படி பண்ணது கிடையாது. இவ ரொம்ப சாந்தமானவ. இன்னும் வளருமா? சைஸ் இன்னும் வளருமா? 6 feet கிட்ட வளரும்ல. இப்ப 3 feet வளர்ந்துருக்கா. இன்னும் 3 அடி வளருவான். ஓகே. லைஃப் அதிகம். வளர்ற வரைக்குமே நம்ம வீடியோ போட்டு தான் இருப்போம். வயசு அதிகம் இல்ல உங்களுக்கு? இவளுக்கு என்ன 3 years ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் 2 years இருந்தா. மேக்ஸ் ஸ்பேன் எவ்வளவு வரும் ஆக்சுவலா? 25 to 30 years வரைக்கும் லைஃப் ஸ்பேன். நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் அந்த லைஃப் ஸ்பேன் அடைய முடியும். இல்லனா சீக்கிரமாவே எதனா ஆகுறதுல ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும். ஃபீடிங் கரெக்ட்டா போணும் அவளுக்கு. ஓகே. வாரத்துக்கு ஒரு நாள் விளையாடுவீங்களா? அதை வச்சு வாரத்துல ஒரு நாள் விளையாடுவீங்களா? எடுத்து
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ப்ரோ. எப்பயாச்சும் ஸோ எப்பயாச்சும் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாருக்கிட்டையும் எடுத்து எடுத்து கொடுப்போம்ல ஷாப் வரவங்களுக்குலாம். இப்பெல்லாம் அது கூட பண்றது இல்ல. வாவ் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்கல்ல, அதனால பண்றது இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஷாப் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்ப சுத்தமா எடுக்கவே இல்லை, அப்படியே தான் விட்டுச்சு. வாங்கி இப்ப நம்ம டேம் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து லாஸ்ட் டைம் வேகா பார்த்தோம் இல்லையா, அவளை அக்டோபர் மாசம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வேகாக்கு பதிலா வேற ஒருத்திய வச்சு வளர்த்துருக்கேன். இவ பேர் எலா. ஓ எலா. எலா எதனால வச்சீங்க? யூனிசெக்ஸ் நேம் வைக்கணும்ட்டு பார்த்தோம். டிஃப்ரெண்டான ஒரு பேர் வைக்கணும். எலானா என்னன்னா அரக்கர்களின் இளவரசி. ஸோ ரெட்டிஷ் வித் ப்ளூ கலர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு. நல்லா டேம்டு, சேம் வேகா மாதிரியே நல்லா பழகிட்டா. ஆனா அந்த டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் பண்ணுவாளான்னு தெரியல. ஏஜ் ஆனா வரும். இப்போ குட்டி தான், என்ன ஒரு 2 மாசம் குட்டி. மேலா ஃபீமேலான்னு கூட இன்னும் தெரியல. எலா 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 எலா. ஸ்டாக் இப்போதைக்கு பேர்ட்ஸ் எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் வரும். ஜாவா ஸ்பேரோ இருக்கும், அப்புறம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயிலு, நார்மல் லவ் பேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய வரும். இவங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த குட்டி பூனை. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் vlogல பார்த்து குட்டியா இருந்திருக்கோம். அப்போ அந்த பூனை தான் இது. இது நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு நமக்கு சும்மா எடுத்துட்டு வாங்க, ஷாப்ல வைக்கலாம், ஓப்பனிங் டேன்றதுனால கேட்டிருந்தேன். ஸோ அதனால கொடுத்து வந்திருக்காங்க. மூச்சு வாங்குது அடிக்கோங்க. உனக்கு ஃபேன் போட்டு தானே இருக்கு. அந்த குட்டி பூனை தான் இவன். அதை தவிர்த்து வேற என்ன இருக்கு? பீட்டாலாம் இருக்குமா? இப்படி காமிங்க ஒரு ரவுண்ட். ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சசரிஸ், ஃபுட்டு. இது வந்து இந்த குட்டி பூனை மதர் மில்க் இல்லாத போது சப்ளிமெண்டரி மில்கா கொடுக்குற பவுடர், மில்க் பவுடர் இது. அதே மாதிரி பப்பிக்கு இருக்கு சப்ளிமெண்டரி பவுடரு. பால்ல தண்ணியில கரைச்சு கொடுக்கணுமா? ஹாட் வாட்டர்ல வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். பால் பவுடர் மாதிரி. பால் பவுடர் மாதிரி. ஆனா நம்ம பால் பவுடர் கொடுக்க முடியாது. செர்லாக் கொடுக்குறோம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். இது டாகோடைய சப்ளிமெண்டரி. அதான் மில்க் தான் ஆக்சுவலா. இது ஃபர்ஸ்ட் மில்க்னு சொல்லுவாங்க. இது கேட்டோட இது ஃபர்ஸ்ட் மில்க். அடிஷனலா நம்ம கொடுக்கலாம் தாய்ப்பால் வரலனா. ஆக்சசரிஸ் இதெல்லாம் இருக்கு. ட்ரீட் இதெல்லாம். பீட்டாஸ் இருக்கு கொஞ்சம் கலெக்ஷன். பீட்டாவும் சேல்ஸ் எல்லாம்? சேல்ஸ் தான். இதுல வந்து ஸ்னெயில் இருக்கு. இது ஆப்பிரிக்கன் அல்பினோ லேண்ட் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க. வாவ். அல்பினோ லேண்ட் ஸ்னெயில். ஓகே. இவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 20 இயர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. சைஸ் வந்து 25 சென்டிமீட்டர் கிட்ட வரும். ரொம்ப ஆக்சுவலா இவ்வளவு பெருசு வளரும். நல்லா ஃபைன் பண்ணுவாங்க. பியூர் வெஜிடேரியன். ஓகே. என்ன வெஜிடபிள்ஸ் வேணா கொடுக்கலாம். பாய்சன் இல்ல அந்த கையில வைக்கிறது. அதெல்லாம் ஒண்ணுமே. ஆக்சுவலா ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. நிறைய இடத்துல மசாஜ் பண்ணுவாங்க இவங்கள வச்சு ஃபேஸ்ல. ஓகே. ஃபேஸ்ல எல்லாம் விட்டு. ஆனா நம்ம பண்ணக்கூடாது, அது அவங்களை துன்புறுத்துற மாதிரி ஆயிடும். ஓகே. இது மேல இருக்குது கண்ணா? இது ஆக்சுவலா கண்ணு கிடையாது, இது ஆண்டனா. அவங்களுடைய அந்த சென்ஸ் இருக்கு. லைக் எங்க இது இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி. கண்ணு இந்த இடத்துல இருக்கும். 2 கண்ணு இருக்கும். கலர் மாறுமா அந்த மேல இருக்க ஓடுக்கு? இல்ல மாறாது. டார்க் ஆகும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் அண்ட் ஸ்ட்ராங் ஆகும் ஓடு. இவங்களுக்கு கால்சியம் அடிக்கடி கம்மியாகும். இந்த மாதிரி ஓடு இருக்க எல்லா விஷயத்துக்குமே கால்சியம் தேவைப்படும். சோ இவங்களுக்கு வந்து எக் பவுடர், எக்கோடைய அந்த ஓடோடைய பவுடர் கொடுக்கலாம். அதுவும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே. இவங்க ஆக்சுவலா ஒண்ணு வாங்குனீங்கனாலுமே போதும். ஒன்னே மேல் ஒன்னே ஃபீமேலா இருக்கும். அதுவே மேட் பண்ணி அதுவே முட்டை வச்சிரும். சோ ஒண்ணு வளர்த்தீங்கனாலுமே போதும். ஷோர். ஸ்னைல் வெரைட்டி எல்லாமே அப்படிதான். ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் கேக்குறதுக்கு. மெரைன் ஃபிஷ்ல கேள்விப்பட்டிருக்கேன், மேல் ஃபீமேல் ஜெண்டர் மாத்திக்கும்னு கேள்விப்பட்டேன். இது என்னன்னா இதுவே மேல் இதுவே ஃபீமேல் ஆயிடும். இப்போ இது நான் ஒண்ணு வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேன்னா அதுவே மேல் அதுவே ஃபீமேலாவா இருக்கும். அதுவே மேட் பண்ணி எக்லே பண்ணும். ஒரு 100-150 முட்டை கிட்ட போடும். போட்டு அதுவே நல்லா பாத்துக்கும். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸே கிடையாது ப்ரோ. நல்ல பெட்டா நான் இவங்க. ஃபிஷ் டேங்க்ல விடலாமா இது? ஃபிஷ் டேங்க்ல வச்சீங்கன்னா மேலே ஏறிடு வராங்க பாரு. திட்டு கொட்டு வராங்க பாருங்க. அந்த மாதிரி வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்ல வைக்கிறதுக்கு சில ஸ்னெயில் இருக்குல. அது வந்து தண்ணிக்குள்ளே இருக்க ஸ்னெயில். இது வந்து லேண்ட் ஸ்னெயில்னு சொன்னேன். ஆப்பிரிக்கன் அல்பினோ லேண்ட் ஸ்னெயில். ஃபிஷ் டேங்க்ல இருக்குது வேற ஸ்னெயில். லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்களா ஆப்பிள் ஸ்னெயில்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. அது வேற. இது வந்து லேண்ட்ல இருக்குது. உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி வேணும்னும் போது குடிச்சுப்பாங்க.
இவங்களுக்கு செட்டப் வந்து கோகோ பீட் போட்டு தண்ணி மட்டும் வச்சிடணும், வெஜிடபிள்ஸ் போட்டுறணும். நீங்க எப்போ எத்தனை தடவை க்ளீன் பண்ணீங்களாலும் இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஏன்னா ஊறுறாங்கல்ல கீழே. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல விட்டா மேலே வந்துருவாங்க. மூடி கண்டிப்பா போடணும். இந்த மாதிரி மூடி உங்க டேங்க்குக்கு தேவையான சைஸ் எது வேணுமோ கேட்டிங்கன்னா அக்ரலிக்ல நாங்க ரெடி பண்ணி தரோம். ஆமா, நம்மளே பண்றோம், அதுவும் கஸ்டமைஸ் பண்றோம். ஸோ இவனை தூக்கி உள்ள போட்டு மூடி. அவ்வளவு அழகா சாப்பிடுவாங்க. ஒன்னொன்னுத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே சாப்பிடுவாங்க. சிட்ரிக் ஆசிட் மட்டும் கொடுக்க கூடாது. லெமன், ஆனியன் மட்டும் கொடுக்கணும். அது சாப்பிடவும் மாட்டாங்க. நெடி ஏறும் அவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அதனால கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இது வந்து ஸ்கார்பியன். லாஸ்ட் டைம் பாத்துருக்கீங்களா ஸ்கார்பியன் நம்ம கிட்ட? இதெல்லாம் எங்க இருந்து புடிச்சிட்டு வரீங்க நீங்க? ரொம்ப யூனிக்கா இருக்கு. இம்போர்ட் பண்றது. புடிச்சிட்டு வரேன்னா அப்புறம் அதுக்கு எதனா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இம்போர்ட் பண்றது. இது குட்டி சைஸ். ஆக்சுவலா குட்டி பெருசா நம்பி கூட நம்ம கையில எடுத்துடலாம். குட்டி கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க, எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம். நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அதனால இப்படியே வச்சு காட்டுறேன். இன்னும் குட்டியா இருந்தாங்க, இப்ப வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். அதான் இப்போ நம்ம இந்த அக்ரலிக் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எது வேணாலும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மேக்னெட்டு, வித்தவுட் மேக்னெட்டு, அந்த மாதிரி. இவனுங்களுக்குலாம் அக்ரிலிக் வந்து கை அறுத்துக்கும். இந்த அக்ரிலிக் கிளாஸ் இதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஆமா, அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரம் உடையாது. கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி என்க்ளோசர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கும். நமக்கு தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி இது ஆக்சுவலா ஒரு முயலோடையது. ஒரிஜினல் முயலோடைய ஸ்கெல். அதை நாங்க எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பண்ணியிருக்கோம். இது மாதிரி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது கறிக்கு கொடுப்பாங்கல்ல முயல், அவங்களுடைய போனை கலெக்ட் பண்ணி பண்ணது. இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஒரு பேர் விடலாம். இவங்க வளர வளர சைஸ் மாத்திக்கணும். நெக்ஸ்ட் விஷப்பூச்சி. விஷப்பூச்சியா? எது? இவனுங்க தான் ப்ரோ விஷமே இல்லாத பூச்சி. இவனுங்களுக்கும் இதே மாதிரி மூடி செஞ்சிருக்கோம் நம்ம. இது வந்து ஆக்சுவலா இசிங் காக்ரோச் தெரியுமா? மடகாஸ்கர் இசிங் காக்ரோச் சொல்லுவாங்க. பெரிய சைஸ் கரப்பான்பூச்சி. அவங்களுடைய குட்டிஸ். இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து குட்டி போட்டவங்க. நம்ம கிட்ட ஒரு பேர் இருந்தது, அது போட்ட குட்டி. இதெல்லாம் பெருசா வளர்க்குறீங்க? இது வந்து இவ்வளவு பெருசு வளரும். இப்போ நம்ம கிட்ட இந்த குட்டி இருக்கு. நம்ம கிட்டே குட்டி போட்டதுனால ரேட் கம்மி. இது பிரீட் பண்ணி சேல் பண்றீங்க? இது மட்டும் பிரீட் பண்ணணும்லாம் இல்ல ப்ரோ, அது ஆயிடுச்சு. சரி, அப்படியே சேல்ஸ். எதையுமே பிரீட் பண்ணணும். எல்லாருக்கும் கோகோ பீட் போட்டோம்னா பெட்டரா இருக்கும். இகுவானாக்கு மட்டும் கோகோ பீட் போட மாட்டாங்க. எங்கடா ஓடுறேன்? இது குட்டி சைஸ், 3 இன்ச் இருக்காங்க இவங்க. இது பேரண்ட் வந்து இவ்வளவு பெருசு இருப்பான். இவங்க பியூர் வெஜிடேரியன். இவங்களுக்கு வைக்கிற ஃபுட்டோட தோல் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளவு கிளீனா சாப்பிடுவாங்க. கற்பாம்பூச்சிக்கு மருந்து தான் வைப்போம், நீங்க தான் வளர்க்குறீங்க. இது ஆக்சுவலா நல்ல பெட்டு ப்ரோ. எந்த தொல்லையும் நம்ம கிடையாது. ஃபீடிங் வச்சா அவங்களே சாப்பிட்டுருவாங்க. எதுவுமே பிரச்சனையே இல்லாத ஒரு பெட்டு. இப்ப ஸ்னெயில்லாம் அது மாதிரிதான், பைத்தானும் அது மாதிரி தான். பைத்தான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண இவனுங்க பண்ண மாட்டானுங்க. ஆனா மேபி இவனுங்களுக்கு தெரியும். பொண்ணா நீங்க குட்டில இருந்தே தனியா வச்சு வளர்க்குறீங்கன்னும் போது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. நல்ல பெட்டு, எல்லாமே நல்ல பெட்டு ப்ரோ. பூச்சியில இருந்து புழுல இருந்து எல்லாமே. இது வந்து ஆக்சுவலா மேலே ஏறி வரும். பெருசு வந்து ஏறாது, ஏன்னா வெயிட்டா இருக்கவங்கள கீழே இறங்கிடுவாங்க. இந்த சைஸ் வந்து மேலே வர சான்ஸ் இருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். அண்ட் வந்து இந்த அதான் டேங்க்கு ஏற்ற மாதிரி மூடி செஞ்சு பண்ணிக்கலாம். இது என்னது மேம்? இது வந்து ப்ளூ பபன் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, அதேதான். ஓகே, இதுக்கு என்க்ளோசர் மாத்திடுவோம். மாத்திட்டு சொல்றேன், வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். அதேதான் ப்ளூ பபன், டாரன்சுலா, ஸ்பைடர்ல ஒரு வெரைட்டி, லைட் வெனாமஸ் இருக்கு இவங்களுக்கு. இவங்களே இந்த வெப் கட்டினது. இவங்களுக்கு மீல் வார்ம்ஸ், சூப்பர் வார்ம்ஸ், ரோச்சஸ்லாம் ஃபீடிங்காக கொடுக்கலாம். அப்புறம் எப்பவுமே தண்ணி இருக்கணும். கையில் அடிக்கடி எடுத்து பழகணும். நாங்கள் நடுவில் விட்டோம், அதனால எடுக்க பயமா இருக்கு. எடுத்து காமிப்போம். வேற ஒரு வெரைட்டி இருக்கு, நான் அதை எடுத்து காட்டுறேன். இதுலயே குட்டீஸ் இருக்கு இப்ப நம்ம கிட்ட சேல்ஸுக்கு. இது வந்து டாரன் பஸ்லிங்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு இருக்கு. 3 இன்ச் குட்டி. இது இந்த சைஸ்ல இருந்தே நம்ம எடுத்து நல்லா பழகி இருந்தோம்னா கடிச்சிட போகுது. இல்ல கடிக்க மாட்டாங்க யாரும். அப்புறம் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு 4 எபிசோட் போடுவீங்க. கலாய்க்காதீங்க ப்ரோ. இது கோல்டன் நீ, அந்த வெரைட்டி. நல்ல கோல்டு கலர்ல வரும். அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துரும்.
ஃபீடிங் வந்து மீல் வார்ம்ஸ் குட்டீஸ் போடலாம். ம். சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தணும். தண்ணி இருக்கணும் எப்பவுமே அவ்வளவு. ஓகே. சரி விட்டுருங்க. இது வந்து ஓப்பனிங் டே ஆஃபரா இருக்கிறதுனால இந்த ஃபிஷஸ்லாம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இது Okay. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். நிறைய ஃபிஷஸ் ஸ்டாக் வந்திருக்கு. இது என்ன ஜெயின்டா இருக்கு? இது வந்து அல்பினோ ஜெயின் கோரா. ஓகே. பெரிய சைஸ் இது. மான்ஸ்டர் ஃபிஷ்ல இருந்து சாஃப்ட் வெரைட்டிஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதுவும் ஃப்ரீயா? அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. வெறும் அந்த இது சேல்ஸ்க்கு இருக்கு. ஓகே. இம்போர்ட்டட் வராண்டா கோல்ட் ஃபிஷ் இது. ஓகே. இது உள்ளது வந்து பேர்ல் ஸ்கில். எப்பனா பாடியில வந்து அந்த முத்து முத்தா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த கோய் ஃபிஷ்க்குலாம் வருமே. கோயிட்ல வந்து ஸ்கேல்ஸ் வரும். இதுக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸே வந்து முத்து முத்தா வரும். நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்ததுல அந்த டர்ட்டில். ஓகே. கொஞ்சம் வளர்ந்திருக்காங்க. ஃபீமேல் இது. ஓகே. வாவ், செமையா இருக்கு. வா வா வா. இதுக்கு அதுக்கு மேல ஒரு பேஸ் மாதிரி கட்டுவாங்கல்ல, அது போய் உட்காரது. அதோ இத கழட்டி போட்டு வச்சிருக்கானுங்களே. அவனோட இதுதான் மேல இவன் வேலையா? இவன் வேலை. நேத்து தான் ஸ்டாக்லாம் வந்துச்சு. சோ இடம் இல்ல, அதனால இவங்க. இது ஏஞ்சல் ஃபிஷ்னா சேல்ஸ். ஏஞ்சல் சேல்ஸ். பிளாக் கோஸ்ட் இருக்கு. இந்த உள்ள இருக்குல அது ஈல் ஃபிஷ். ஓகே. லாப்ஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஃபுட் இது சுகர் கிளைடரோட பேக். ஓகே. சுகர் கிளைடர் பேக். இது வந்து சுகர் கிளைடர் டிராவல் பவுச். ஓகே. அப்புறம் இதுவும் சுகர் கிளைடர் பேக் தான். ஓகே. அதாவது கேஜுக்குள்ள வைக்கிற பேக் இதெல்லாம். இது வந்து சுகர் கிளைடரோட ட்ரீட்ஸ். ஓகே. ஸ்பெஷல் ஃபுட் அவங்களுக்குன்ட்டு. இது நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது வந்து சீ ஃபுட், அந்த ஃபிஷ் மட்டும் வச்சு பண்ணது. இதெல்லாம் சீ ஃபுட்டும் சேர்த்து பண்ணது. ப்ரோட்டீனுக்காக கொடுக்கறது. அப்புறம் இது வந்து சீஸ் வச்சு பண்ணது. இது வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு பண்ணது. அப்புறம் இது ட்ரீட். இது ஓகே. இதெல்லாமே சுகர் கிளைடருக்குரியது. அப்புறம் இதுவும் சுகர் கிளைடரோட பேக் தான். ஓகே. இது வந்து சுகர் கிளைடரோட ட்ரெஸ். இது வந்து குட்டியா நீங்க எதனா வச்சிருக்கீங்க, லைக் எப்படி சொல்றது, நிறைய பேர் வீட்ல இப்போ ஃபெரட் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு போட்டுக்கலாம். சைஸஸும் இருக்கு இதுல நிறைய. அப்புறம் அவங்களுக்கு க்ரூமிங்க்கு தேவையான சீப்புல இருந்து, அப்புறம் லிட்டர் சாண்ட் எடுக்கிற ஸ்கூப்பு, அப்புறம் பெல்ட்ஸ், இது கேட்டோட ட்ரீட், டாகோட ட்ரீட் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஊஞ்சல்ஸ்லாம் இருக்கு. எல்லாரோட ஊஞ்சல். ஓகே. பேர்ட்ஸ்க்கு இது கிளைடருக்கு வைக்கலாம். இந்த கழுத்துல போட்டுக்க இந்த மாதிரி பெல்ட்டும் இருக்கு. ப்ரோ இந்த கேட் வச்சிருக்கலாம், அதே மாதிரி பெல்ட் கூட இருக்குல்ல? எல்லா பெல்ட்டும் இருக்கு. இது ரேடியம் பெல்ட் இருக்கு. இது ஒரு அங்க இருக்கு, அங்க மாட்டி வச்சிருக்கோம். அதை நீங்க இன்னும் காட்டல, பாத்துக்கோங்க. இது வந்து சாக்கோ கோல்டன் நீனா குட்டி காமிச்சேன் இல்லையா, அதுல பெரிய சைஸ் இது. ஓகே. இந்த மாதிரி தான் வளரும். அது வளர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா வளருவானுங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓரளவு வளரும் போது லைட்டா கையில குத்துது எனக்கு இப்போ அந்த அவங்களோட ஹேர் இருக்கு இல்லையா, அது பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நம்ம எடுத்து பழகிறது தான். இப்போ நல்லா இவனை எடுத்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க, அதனால இப்படி இருக்கான். இது நம்ம எடுக்காம விட்டோம்னா வைல்ட் ஆயிடும். ஓகே சரி விட்டுருங்க. அவங்க டிஸ்பிளே டேங்காக வச்சிருக்கோம். இது சம் செட்டப், ஃபுல் செட்டப்போட வரும். சம்ப் இதுல மெரைனும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நாங்க வந்து சும்மா இப்போதைக்கு கொஞ்சம் ஏஞ்சல், அப்புறம் இது வந்து ஒரு அல்பினோ ஈல் வெரைட்டி. ஓகே. இப்படிதான் நிக்கிறதே. இன்னும் கீழே சாண்ட் போட்டோம்னா பாக்கிறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல இருந்து எழுந்திரிச்சு அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ். இது பிளாக் கோஸ்ட். நீங்க லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்பீங்க, அதுல இருந்து குட்டி இது இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி டேங்க் வேணும்னாலும் பண்ணி தரலாம். நிறைய டேங்க்ஸ் அங்க மேல இருக்கு பாருங்க, அந்த சைஸ் எந்த வேணும்னாலும் பண்ணிக்கலாம் டேங்க். இது வந்து ஓப்பனிங் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆஃபர் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். அத இப்பவே சொல்லிட்டா. ஓப்பனிங் டே ஆஃபரா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு, அதாவது ஆகஸ்ட் 3 இன்னைக்கு, இன்னில இருந்து 5th டே வரைக்கும், சாரி 5ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 3ல இருந்து 4th 5th இந்த 3 நாள் ஃப்ரீயா ஃபிஷஸ் கொடுக்குவாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆகஸ்ட். இப்போ இவ்வளவு நேரம் வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும்.
ஸோ நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. யார் யார் கூட்டு வரீங்களோ கூட்டு வாங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு பேர் ஃபிஷஸ் தான். ஓகே, அதே மாதிரி உங்க ஷாப் லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு? கரெக்டா எல்லையம்மன் கோயில்ல லாஸ்ட் டைம் நம்ம நகராட்சி பக்கத்துல இருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா எல்லையம்மன் கோயில்ல 139 அந்த பில்லர் கிட்ட வந்துட்டு அதுக்கு எதிர்க்க எல்லையம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்குள்ள லாஸ்ட்ல வந்தீங்கன்னா கேஎல்எஸ் திருமண மண்டபம் இருக்கும், கல்யாணம் பார்ட்டி ஹால் இருக்கும். அது பக்கத்துலயே நம்ம ஷாப் இருக்கு. வெளியில இருந்து பாத்தீங்கன்னாலுமே தெரியும் ஜூஃபிலிஸ்ட் போர்டு போட்டிருக்கோம். நம்மள காண்டாக்ட் பண்றதுக்கு யூடியூப் சேனல்ல நமக்கு இருக்கு ஜூஃபிலிஸ்ட் தமிழ்ன்ட்டு, அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் ஜூஃபிலிஸ்ட். காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 886674269393 இது ஒரு நம்பரு. 7200503148 இந்த 2 நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி எது வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் மட்டும். இப்போ லாங்ல இருந்து வரீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வாங்க, இங்க வந்துட்டு போவாதீங்க. நிறைய பேர் வரீங்க, அந்த டைம்ல எதனா இல்லைன்னா ரிட்டர்ன் போயிடுறீங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க ஆக்சுவலா. சும்மா இப்போ எப்படி சென்னை போனா பீச் போகணும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வரவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. கண்டிப்பா பார்த்துட்டு தான் போறாங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க, இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு வாங்க. வேற என்ன வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. சேம் ஃபிஷ் டேங்க் ஃபுட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். எது வேணும்னாலும் பெட் ரிலேட்டடா எதனா டவுட் இருந்தா கூட கால் பண்ணி கேளுங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்தால அந்த கேட் க்ரூமிங் பண்ணிருக்கோம், அதனால முடி கம்மியா இருக்கு. மோஜோ மோஜோ ஓகே. கோல்டன் ரெட்ரீவரோட மினியேச்சர் அந்த மாதிரி உள்ள டாக். லைட்டா கோல்டன் ரெட்ரீவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே வரும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். காது கொஞ்சம் பெருசா இருக்கும். இவ்வளவுதான் சைஸே ஆக்சுவலா இவன். சைஸே இவ்வளவுதான். அடல்ட் இவன். ஓகே. லாஸ்ட் டைம் லயா இருந்திருப்பா. லயா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இருந்தாலும் ஷாப்புக்கு ஒரு டாக் வேணும்ன்றதுனால மோஜோ என்க்ளோசர் நான் சொன்னேன் இல்லையா, சோ இந்த மாதிரி வரும் பாக்ஸ். இது ஸ்லைடிங் டோர், இப்படி நம்ம ஸ்லைட் பண்ணிக்கலாம். இதுல மேக்னெட்டோட வரும், வித்அவுட் மேக்னெட்டோட வேணாலும்ப்பா. உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல அந்த எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, இது எல்லாமே ஹோல்ஸோட போட்டு வரும். புதுசு, இது பிரிக்காம வச்சிருக்கோம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணது இது. ஓகே, நீங்க ஹோல்ஸ் கூட நீங்களே பண்ணி தருவீங்க? எல்லாமே சேர்த்து செட்டா தான். அதே உங்களுக்கு செட்டாவே வேணும், அதாவது எந்த ஸ்பீசிஸ் வளர்க்க போறீங்களோ அதோட செட்டப்போட சேர்த்து வேணும்னாலும் பண்ணி தரலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இது தனியா எக்ஸ்ட்ரா வரும். வாவ். இந்த மாதிரி எல்லா சைடும் பிரிக்கணும். பிரிச்சோம்னா இன்னும் நீட்டா இருக்கும். ஸ்லைடிங் டோர் பாருங்க எவ்வளவு அழகா போய் ஹோல்ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன ஸ்பீசிஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் போட்டுக்கலாம். இது பின்னாடி ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு என்ன லைக் உங்க ரிலேட்டடா எதனா ஸ்டிக்கர் வேணுமா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி இது இங்க ஒட்டி இருக்கோம்ல நம்ம ஜூஃபிலிஸ்ட், அந்த மாதிரி கஸ்டமைஸ்டும் ஒட்டிக்கலாம். அந்த வீடியோலயே உங்க இத ப்ரோமோட் பண்ணிட்டீங்க. ப்ரோமோட் பண்றதுக்காக தானே நம்ம வீடியோவே கொடுக்குறோம். गाइस இவ்வளவு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம் மக்களே.